நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில இருந்து டிஎன்எஸ்டிஸ்ல இருந்து அபிஷியல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 3 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா கேட்டகரி, அனதர் தேர்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட், அதாவது டிகிரி ஹோல்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆ வந்து பிரிச்சு கிட்டத்தட்ட 1600 ஒட்டுமொத்த காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, ஒவ்வொரு ரீஜன் விசா 8 மண்டலங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 8 மண்டலங்களோட முழு அப்டேட் தான் இந்த ஒரே வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். அது மட்டும் நம்ம இல்லை, இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க மெயில் பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எந்த டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்எஸ்டிசில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரீஜன் வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, சோ என்னோட ரீஜனுக்கு ஏதாவது வந்திருக்கா, இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதோ அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் 2025 to 2026 அப்பண்டிஸ்க்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிஎன்எஸ்டிஸ்ல. சோ ஒரு ஜாப்குள்ள போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுத்தோன்னே உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துட மாட்டாங்க. சோ அது எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. சோ அதை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டயர் 1 டயர் 2 முடிச்சு இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பண்டிஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முதல் முன்னுரிமைக்கான அப்பண்டிஸ் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஸ்ல இருந்து ரீஜன் வைஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரீஜன் வைஸ் ரிலீஸ் பண்ணதான் வந்து பார்க்க போறோம். அதுல விழுப்புரம் ரீஜன்ல வந்து என்னென்ன அடங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம். இந்த லொகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜனுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து கும்பகோணம் ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி அண்ட் புதுக்கோட்டை. இது கும்பகோணம் ரீஜனுக்கு. மதுரை ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல் அண்ட் விருதுநகர் இது எல்லாமே மதுரை ரீஜனா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து திருநெல்வேலி ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் நாகர்கோவில். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம், கும்பகோணம், மதுரை அண்ட் திருநெல்வேலி இந்த ரீஜனை கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சேலம் ரீஜனுக்கு வந்து சேலம் அண்ட் தர்மபுரி இதை கொடுத்திருக்காங்க. இதை தவிர டிஎன்எஸ்டிசி தவிர எம்டிசி, அதாவது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேர்ந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஸ்இடிசி, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து சொல்லுவாங்க. டிஎன்எஸ்டிஸ்னா தமிழ்நாடு கார்பரேஷன் லிமிடெட் சொல்லுவாங்க. சோ இந்த 3 சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜன், கும்பகோணம் ரீஜன், மதுரை ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், சேலம் ரீஜன் சொல்லிட்டு 5 ரீஜனா பிரிச்சு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாசிங் இயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு டிப்ளமோ, இல்லைன்னா டிகிரி, கிராஜுவேஷன், இல்லைன்னா இன்ஜினியரிங். இதுல வந்து 2021, 22, 23, 24 அண்ட் 25 முடிச்சவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மந்த்லி ஸ்டிபெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், அதாவது இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கேட்டகரிகளுக்கு 9000 ரூபாய் மந்த்லி வந்து கொடுப்பாங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் ஒன்லி வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்ல. இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சவங்க, நான் இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர் வந்து. அதே மாதிரி டிப்ளமோ இன்ஜினியரிங்னா டிப்ளமோக்கு தனியா வந்து இருக்குது. சோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங்ல வந்து டெக்னாலஜில பிஇ, பிடெக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டிஎன்எஸ்டிசி விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திருநெல்வேலி, சென்னை, தமிழ்நாடு எஸ்இடிசி, எம்டிசி கொடுத்திருக்காங்க. இதுல விழுப்புரம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கு வந்து 70 காலி பணியிடங்கள், சிவில் இன்ஜினியரிங்க்கு 9, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 9, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 12 அண்ட் ஐடிக்கு மொத்தமா சேர்த்தி 100 சொல்லியிருக்காங்க. இதுல
ஒட்டுமொத்தமாக இந்த ஒவ்வொரு ரீஜன் வைஸா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கு இந்த 399, சிவில் இன்ஜினியரிங்க்கு 28, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 20, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு சேர்த்து 12, ஒட்டுமொத்தமா 458 காலிப்பணிகள் இருக்குது. டிப்ளமோ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திருநெல்வேலி, சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த சென்னை எம்டிசி மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் கொடுத்திருக்காங்க, எஸ்சிடிசிக்கு தனியா இருக்குது, அதாவது தமிழ்நாடு மொத்தமா கொடுத்திருக்காங்க. இதுல மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 505 காலிப்பணிகள், சிவில் இன்ஜினியரிங் 24 காலிப்பணிகள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 25, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு வந்து 7, ஒட்டுமொத்தமா 561 காலிப்பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய நண்பர்கள் இப்ப அடுத்து ஒரு கொஸ்டின் வரும். சோ டிகிரி நாங்க ஹோல்டர் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன், சோ இந்த மாதிரி வந்து பிஏ முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒரு டிகிரி ஹோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் இங்க வந்து ஹெட்லைன்ல கொடுத்திருக்காங்க. கிராஜுவேட் இன் ஜெனரல் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு 90, கும்பகோணத்துக்கு 300, மதுரைக்கு 37, திருநெல்வேலிக்கு 93, சென்னைக்கு 19, தமிழ்நாடுக்கு 30, ஒட்டுமொத்தமாக 569 காலிப்பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ரீஜன் வைஸா வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதோடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், சோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பொறுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா டிகிரி முடிச்சிருந்திருக்கலாம். டெக்னிஷியன் டிப்ளமோனா டிப்ளமோ எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும். நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா டிகிரில வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ எக்ஸெட்ரா ஃபுல் டைம் எடுத்து படிச்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ரெண்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ரிசர்வேஷன் வேகன்சிஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள், சோ ஓபிசி சர்டிபிகேட் இருக்கிறது, அதுவே பிசிக்கல் ஸ்டாண்டர்டு, டியூரேஷன், ட்ரைனிங் பீரியட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், செலக்ஷன் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செலக்ஷன் ப்ரொசீஜர் மார்க்கின் அடிப்படையில வைத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அது இமெயில் மூலியமாக தெரிவிக்க வரும் அப்படின்றதா வந்து இதுல வந்து ஷார்ட்டா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்றதுக்கான ஒவ்வொரு இது வந்து ரீஜன் வைஸ் இருக்குது. எம்டிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கும்பகோணம், சேலம், திருச்சி, சோ இது எல்லாமே தனித்தனிக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க போறது எப்படி அப்ளை பண்றது. சோ அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2 முறை இருக்குது. ஃபர்ஸ்ட் முறை கேட்டகரி ஏ, இரண்டாவது முறை கேட்டகரி பி, ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நேட் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது இதுதான் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்குது. சோ அந்த நேட் போர்ட்டலோட லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்திருப்போம், ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் டிஎன்எஸ்டிசிக்குள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அந்த நேட் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி அதோட ஐடி பாஸ்வேர்ட் எடுத்துட்டு போயிட்டு டிஎன்எஸ்டிக்குள்ள போட்டு லாகின் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது ரெண்டு மெத்தடே இருக்குது. ஃபர்ஸ்ட் நேட் போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா கிளிக் ஸ்டூடெண்ட் போயிட்டோம், லாகின் பண்ணிக்கோங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, என்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து பாருங்க, லாகின் பண்ணிட்டு என்ட்ரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டு அதே மாதிரி 12 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா என்ரோல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. சோ அது முடிஞ்சதுக்கு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் நியூ போர்ட்டல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாகின் இமெயில் ஐடி நியூ பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து கிடைச்சிடும். இதை வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்எஸ்டிசியோ இல்ல டிஎன்எஸ்டிசி கும்பகோணமோ இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வரும். இதுக்குள்ள போயிட்டு அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதுக்குள்ள வந்து போட்டுருங்க. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் டிஎன்எஸ்டிசி, சோ கும்பகோணம், சேலம், மதுரை, சோ இந்த மாதிரி ரீஜன் வைஸ் எல்லாமே இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 3வது கேட்டகரி ரொம்ப 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 முக்கியம். இது நேஷனல் வெப் போர்ட்டல் வந்து சொல்லுவாங்க. இதுலயும் போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்றது, 18 என்ரோல் நம்பரு, சோ சர்ச் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ டிராவல் அலோன்ஸ் இதுக்கெல்லாம் எதுவுமே டிஏ இதெல்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நீங்க 1 இயர் முடிக்கிறதுக்கான சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது 18/9/2025, 18/10/2025 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29/10 வந்து ரிலீஸ் பண்ணுவோம் வந்து சொல்லிருக்காங்க. இந்த வெரிஃபிகேஷன் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 2nd வீக் வந்து நடக்கும். சோ இந்த நேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போனோம்னா இந்த லிங்க் உள்ள போயிட்டு ஹோம் பேஜ் பட்டனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரீஜன் ஈவென்ட் இருக்கும், போர்டு சவுத் ரீஜன் இருக்கும், அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் நியூஸ்க்குள்ள போயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணலாம். சோ ஒவ்வொரு டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது,
கிளாரிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க அவங்களே வந்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட கொரிஸை வந்து கேட்டுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும்னு பார்த்தா அது வந்து நம்ம வந்து சொல்றோம். கிட்டத்தட்ட 1200 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்குங்க, இப்ப அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகளா இருக்கும். மறுபடியும் சொல்றோம், ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் நீங்க கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் உங்களோட கொரிஸ் வந்து கேட்கலாம். சோ டெடிகேட்டட் வீடியோ இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஷார்ட் வீடியோவா இருக்கட்டும், சோ போஸ்டரா இருக்கட்டும், அது இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியால அவைலபிலிட்டியும் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் நண்பர்களே, வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்க அந்த வீடியோ அதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.